தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு நியூஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் யுவானை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இசிஎன்ஒய் அதாவது வந்து டிஜிட்டல் யுவானை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லா மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து கொண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு பேஸ்டான பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நிறுவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த யூபிஐங்கிற பேமெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது, இன்னும் சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் இந்த சிஸ்டம் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம். அதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது வந்து நம்மளோட NCPI ஓகேவா, அதாவது வந்து நேஷனல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இடையில கூட வந்து அதுக்கு சார்ஜஸ் போடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போதைக்கு அந்த நெசசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூபிஐ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR பேஸ்டான சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யுவானுக்கும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கோட அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபென் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனாவோட டெப்டி கவர்னராக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோரமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்ததில் வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மெயினான இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுவானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் அப்படி இல்லைனா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை பேஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அலிபே, அதே போல் வந்து டென்சென்ட்டோட விசாட் பே, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அப்கிரேடடாக வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து 2020 அக்டோபர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யுவான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 23 சிட்டிஸ் அண்ட் ரீஜியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் யுவானை வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களோட வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் யுவானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிஜிட்டல் கரன்சியை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்குது. எனிவே தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வந்து நம்ம கிரிப்டோ யூடியூப் சேனலை வந்து பாருங்கள். அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்கள்.